படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? என்ன கிடைச்சது? இல்ல சார், எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. மேடி சார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போனோம். மேடி சார் வந்து பார்த்தோம்னா, லவ், ரொமான்டிக் அது மாரியா இது நாள் வரை பண்ணியிருந்தாங்க. இது ஒரு வேற ஜோனரா இருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். நல்ல ஒரு பயோகிராஃபி. ஜிடி நாயுடு சார் பத்தி எங்களுக்கு தெரியாது. தெரியாமையே வந்து அவர் கண்டுபிடிச்ச பொருள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டே டு டே லைஃப்ல. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம அவங்களுக்கு ஜிடி நாயுடு சார் பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. துரந்தர் 2 பாத்துறோம். மேடிய லாஸ்டா. இது புரியல. துரந்தர் 2ல பாத்துறோம். மேடிய லாஸ்டா. சோ அதுல இருந்து இப்ப பாக்க இல்ல சார், நான் அந்த படம் பார்க்கல. இதுல அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல பொருள். இல்ல, அவர் வந்து ஜிடி நாயுடுவா வாழ்ந்திருக்காங்க அந்த படத்துல. இப்ப நமக்கு வந்து அடுத்து ஜிடி நாயுடு சார் அப்படின்னு சொன்னா மேடி சார் தான் ஞாபகம் வருவாங்க நமக்கு. அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லாருமே நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை கூட இந்த படம் ஆமா, கண்டிப்பா வந்து பழைய இதுல நடந்த அந்த சீக்வன்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க இந்த படத்துல. நிறைய சீக்வன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா வந்து பார்க்கணும். குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். நிறைய மறைக்கப்பட்ட வரலாறுலாம் அந்த படத்துல. ஆமா, கண்டிப்பா. அதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலயும் போர் அடிக்கல. உங்களுக்கு நீங்க அது கூட டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு நம்ம நாட்டுல இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றதும் தெரிய வரும். மேடியை தாண்டி மத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஆக்டிங் துஷாரா விஜயன் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்க இப்பதான் இண்டஸ்ட்ரி வந்தாங்க. நான் அது வந்த மாதிரியே அவங்க இப்பதான் வந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அவங்க ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. படம் எங்கேஜிங்கா இருக்கா? எங்கேயாவது ஃபுல்லா இல்ல, ஒரு இடத்துல கூட படம் போர் அடிக்காது. நம்ம கூடயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது படத்துல எல்லாமே என்ன ஜிடி நாயுடு சார் இவ்வளோ யங்கஸ்டா வந்து ஒரு இவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல, அதனால எல்லாமே நல்லது. நெகட்டிவ் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. படம் எப்படி? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மாதவன் ஆக்டிங் அண்ட் துஷாரா மேம் ஆக்டிங், ஜெயராம் சார், த டுவல் பிட்வீன் மாதவன் அண்ட் ஜெயராம் வாஸ் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்பீங்கல்ல, அது ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு நிறைய படத்தில் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன். ஜஸ்ட் இஃப் யூ வாண்ட் ட்ரூலி என்ஜாய் எ ஃபிலிம், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நான் ட்ரெய்லர் கூட பார்க்காம தான் போவேன். நான் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ட்ரெய்லரே பார்ப்பேன். பிகாஸ் ட்ரெய்லர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபிலிம் மீட் ஆகும் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட். நம்ம வந்து ஒரு மூவியை என்ஜாய் பண்ணணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போனேன். ஒரே ஒரு டிசப்பாயின்ட் என்னன்னா, பிரியாமணியோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு. அவங்க தான் லீடுன்னு போட்டிருந்தாங்க. அவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ ஒன்லி டிசப்பாயின்ட். யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சது? ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா துஷாரா அண்ட் திரௌபதி ஒரு படத்தில் ஹீரோயின் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க இனிஷியலில் நடிச்சிருந்து அது ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு நடிப்பு. அண்ட் ஆஸ் யூஷுவல் லைக் ஆக்சுவலி கருணாகரன் ஆக்டிங் வாஸ் நைஸ். ஒரு ஆண்டனிஸாக காமிச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலாக ஒரு காமெடி இமேஜ் உடைக்கிற மாதிரி ஒரு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். துரந்தர் படத்துக்கு துரந்தர் 2 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாதவனுக்கு முக்கியமான பெரிய ஒரு இது எப்படி இருக்கு? சரி, திஸ் வில் பி another career defining movie for him. துரந்தர் வந்து ஐ மீன் ரெஸ்பெக்டபிள் அஜித் தவல் சார் இம்பர்சனேட் பண்ணியிருப்பார். ஸோ த வே கேரிஸ் அ கேரக்டர், அதில் இப்போ அவர் அங்கே நடிக்கும்போது ஆக்சுவலாக இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் தோணுச்சு. அஜித் சாரே ஒரு கேமியோ பண்ண மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜிடிஎன்னாக தான் பார்க்க முடிஞ்சு. தவிர்த்து மாதவன், அந்த மாதவனோட எசன்ஸ் அவர் சுத்தமாக வைக்கல. எவ்ரி கேட், த வாக், த லுக், எவ்ரி திங் வாஸ் impersonating GDN and it was really amazing. ஆக்சுவலி எனக்கு வந்து அவர் வாழ்ந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து ஆக்சுவலாக மக்கள் பார்க்கும்போது ஜிடி நாயுடு மாதிரி தான் பார்க்குறாங்க. தி ஃபர்கெட்ஸ் மாதவன். கிரெடிட்ஸில் பார்க்கும்போது தான் மாதவன் ஒரு ஃபீல் வர மாதிரி சூப்பராக நடிச்சிருந்தார். சில மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த படம் மூலமாக தான் வெளியே வந்திருக்குன்ற மாதிரி. நான் வந்து அந்த ஜிடி நாயுடு சார் ஹிஸ்ட்ரி ஆக்சுவலாக நான் படிக்கல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் பிளைண்ட்லி. நான் படத்தில் காமிச்ச வரைக்கும் அதான் மறைக்கப்பட்ட எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு டேக்ஸ் எவேடர், ஒரு ஃபினான்ஷியல் க்ரைம் பண்ணவர், டேக்ஸ் எவைட் பண்ணி தான் சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு ஒரு தப்பான இமேஜை உடைக்கிற மாதிரி இந்த படம் காமிச்சிருக்கிறாங்க. அது நல்லா கரெக்டாக கொண்டு போய் காமிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அக்ரெசிவாக காட்டாமல் ஸ்மூத்தாக மூவ் பண்ணாங்க. படம் எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்குது? எங்கேயாவது போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது? சரி, எனி பயோபிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பர்சனல் லைஃப் அதெல்லாம் போய் பேசும்போது. செகண்ட் ஆஃப் ஆஸ் யூஷுவல் வந்து எனி ராக்கெட்ரி மாதிரியே இது கொஞ்சம் நல்ல கிரிப்பிங் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் இன்டர்வல் பிளாக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு. கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. நான் மாட்டினாரா கடைசி முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க. பட் தட் வாஸ் அ மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் ஜிடிஎன் which was beautifully shown on screen by Madhavan. இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. இது வந்து எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும்? எந்த மாதிரியான ஆடியன்ஸ் பார்க்கும்? இது மெயினாக பார்த்தீங்கன்னா லைக் எனி டைப் ஆஃப் ஆடியன்ஸ், ஐ மீன் எல்டர்லி பீப்புளாகவும் நீங்கள் என்ன சொல்கிறது, த கோல்டன் ஜென்ரேஷன்லேருந்து ஜென்சி ஜென்ரேஷன் வரைக்கும் பார்க்கணும்.
ஏன்னா இது ஒரு ஆண்டர்பிரினர் ஜேர்னி. ஒரு பிஸ்னஸ் மேன் எந்த நிலைமையிலையும் ஹி கேன் ரீஸ்டார்ட். சின்ன வயசில் மொத்த காசு போயும் அவர் ரீஸ்டார்ட் பண்ணார் கோல்டன் ஜென்ரேஷனில். மில்லியனாக இருக்கும்போது கூட அவர் பிஸ்னஸ் போய் ஒரு வேலை செய்யலான்னு ஒரு ரெடி ஆகிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்தார். ரொம்ப வயசானதுக்கு அப்புறமா கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் பிடுங்கினாலும் என்னால் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு கூட ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ எந்த ஏஜ் இருந்தாலும் சரி, எவ்வளோ வயசானாலும் என்னால் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்க முடியும்னு ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்பைரிங் ஆண்டர்பிரினர் ஜர்னி. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா பண்ணுறவங்க வந்து கான்செப்டாக இந்த படத்துக்கு பார்க்க வேணாம், எந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு சூப்பரான ஒரு லெசன், அவங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங் லெசன் சொன்னோம் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள். தோஸ் லைக் ஒரு ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் இது பார்த்து இட்ஸ் கிரேட். ரொம்ப அற்புதமான அருமையான படங்க. இந்த படத்தை கொடுத்த அத்தனை டீமுக்கும், டைரக்ஷன் டீமுக்கும், மியூசிக் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்தாதாங்க நம்ம நாட்டோட பெருமை வெளில தெரியுங்க. ஒரு சயின்டிஸ்டாக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவர் கஷ்டப்பட்டதை அத்தனையுமே மறைக்கப்பட்டது பாருங்க, அதை படமாக எடுத்திருக்காங்களே, அதை வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் படிக்கிற பசங்க இதெல்லாம் பார்த்தா தான் நாளைக்கு இப்படி ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்குங்க. அதாவது நம்ம நாடு முன்னேறத்துக்கு சயின்டிஸ்ட் ஒரு மிகப்பெரிய பங்களிக்கிறாங்க. ஆனால் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்கங்கிற ஒரு படத்தை, இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு என்றைக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதை ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். யாரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? மாதவன் சார் தான் சார். ஐயோ, அது வாழ்ந்துருக்காருங்க அந்த கேரக்டரோட. அந்த இனிமேல் வந்து அதாவது இதுக்கு மேலே இப்படி ஒரு படம் வருமானு எனக்கு தெரியல. இப்படி ஒரு படத்தை அற்புதமாக கொடுத்துருக்காங்க அந்த டீம். ரொம்ப ரொம்ப நன்றி. மாதவன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு கேரக்டரை எடுத்து தத்ரூபமாக கொடுத்துருக்காரு பாருங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை கூட இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சத்தியமாக எங்க வரலாறுங்க மறைக்கப்பட்டதை இந்த படத்தில் வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே வந்து நம்ம தியேட்டரில் வந்து பார்க்கணுங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு படங்கள் வர்றது பல ஆண்டுகள் ஆகுதுங்க. அதாவது பல ஆண்டுகள்ன்றத ஒரு பல வருஷம் ஆகுது, ரொம்ப வருஷம் ஆகுது இந்த மாதிரி ஒரு படங்கள் வர்றது. இதை வந்து மக்கள் ஆதரவு கொடுத்தா தான் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும். நல்ல படங்கள் வந்தால் தாங்க நம்ம சமுதாயம், நம்ம நாடு, நம்ம குடும்பம் எல்லாம் முன்னேறுங்க. நல்லபடியாக அடுத்த லெவல் போக முடியும். அதாவது சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படும், அதை எடுத்துக்கணும். அதுக்காக எல்லோரையும் தியேட்டரில் வந்து பாருங்கன்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. படம் நல்லா இருந்துச்சு. படம் பார்க்க வேண்டிய படம் தான், எல்லாருமே கன்ஃபார்மாக பார்க்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்தா ஒரு மோட்டிவேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம அவரோட பொருளை யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு தெரியல அது. இப்போ நான் நினைக்கும் போது பரவாயில்ல, நம்மளும் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பொருளை, ஒரு இந்தியன் தயாரித்த பொருளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பெருமையாக இருக்குது. அதுவும் இங்கே இருக்க கோயம்புத்தூரில் அவர் வளர்ந்தது நம்ம அந்த ஊருக்கே வந்து பெருமை. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்களை கூட இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கு? அது தெரிஞ்சுக்கிறது அது கண்டிப்பாக புதுசாக தெரிஞ்சதுனால எல்லாருக்குமே ஒரு வியப்பு இருக்கும். என்னடா இந்த மாதிரிலாம் இருந்துச்சா, இந்த மாதிரிலாம் இவர் கண்டுபிடிச்சிருக்காரா, இதெல்லாம் ஒரு பென்ஸோட இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து வரதை வந்து தடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தான் எதிரியே. அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுருக்கணும். நம்ம எல்லாத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ணி, ஒரு சின்ன இது வந்தாலும் சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வரணும். ஏன்னா எதிர்கால இந்தியா வந்து ரொம்ப முக்கியம். அவர் அப்போவே இது பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அந்த படத்தை பார்த்து ஒரு யங்ஸ்டர்ஸ் நல்ல முயற்சியை எடுக்கணும் கன்ஃபார்மாக. அந்த கேரக்டரா வந்து மாதவன் எப்படி வாங்க? அவருக்கு என்னங்க, அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி இந்த படமா சரி, இப்போ இந்த படமாக இருந்தாலும் சரி, அவர் எப்பயுமே ஒரு செம்ம இது ஆக்டர் தான், அதில் கருத்தே இல்லை. இந்த படம் மூலமா சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லப்படாத விஷயங்கள் கூட இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. அது இல்லைங்க, அதான் நான் சொல்கிறேன்ல, இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண பொருள் இதுவான்றது நமக்கு தெரியல, இவர் தான் கண்டுபிடிச்சதானே. ஆனால் இதில் தெரிய வரும்போது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஓ, இது நம்ம இவர் தானா, நான் என்ன நினச்சிட்டு இருந்தோம், மேட் இன், நம்ம பார்த்தாலே பின்னாடி தெரியும் மேட் இன் சைனா, வேறு ஊர் தான் தெரியும். ஆனால் இவர் நம்ம பார்க்கும்போது மேட் இன் இந்தியான்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. ஒருவேளை இவரை காப்பி பண்ணியே வந்து ஃபாரின்காரங்க பண்ணியிருக்கலாம், நம்மளுக்கு அது தெரியாது. எல்லாமே மறைக்கப்பட்ட உண்மையால தான் இருக்கும். மாதவன் இதை கொண்டு வந்தது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது.